வன்முறை அல்லது நாச வேலைகளில் ஈடுபடுவதை பெற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் எச்சரிக்கை. வடமாகாணத்தில் மூடப்படும் நிலையில் 70க்கும் மேற்பட்ட பாடசாலைகள், அமைச்சர் திடீர் தகவல். சிறைச்சாலை செல்லும் நாமல் சயீத், வெளிவந்த புதிய சிக்கல். மட்டக்களப்பில் யானை தாக்கி குடும்பஸ்தர் உயிரிழப்பு. கல்விப்புலம் என்பது யாழ்ப்பாணத்துக்கு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட விடயமாகும். தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட விடயமாக இருந்த போதிலும் இன்று கல்வி பாரிய சவாலுக்கு உட்பட்டுள்ளதாக கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் 982 பாடசாலைகள் காணப்படும் நிலையில் அவற்றுக்கு 70க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் 8வது அமர்வு பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமர்சூரிய தலைமையில் நேற்று சனிக்கிழமை வடமாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், வடமாகாண சபையின் பிரதம செயலாளர் திருமதி தனுஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன், கல்வி அமைச்சின் செயலாளர் நால கலுவோயா, கல்வி அமைச்சின் பிரதிநிதி அதிகாரிகள், வடமாகாண கல்வி அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய நூலகம் ஒன்றை பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்றைய தினம் திறந்து வைத்தார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்றைய தினம் வடக்குக்கு விஜயம் செய்துள்ளதுடன் நேற்று காலை வவுனியா பம்பை மடுவில் அமைத்துள்ள பல்கலைக்கழகத்தில் புதிய நூலக கட்டடத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். இதனடுத்து பல்கலைக்கழகத்தின் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் மாணவருடன் அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்துள்ள அவர், பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபடவோ அல்லது அரசியலில் ஈடுபடுவதற்கு இந்த தடையும் இல்லை. இருப்பினும் வன்முறை அல்லது நாச வேலைகளை மேற்கொள்வதை பொறுத்துக் கொள்ள முடியாது. அத்துடன் பல்கலைக்கழகம் வெறும் பட்டம் வாங்கும் அமைப்புகளாக அல்லாமல் ஆராய்ச்சி சார்ந்த நிறுவனங்களாகவே மாறுவதாக அரசாங்கத்தின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். குறித்த நிகழ்ச்சியில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன், சே திலகநாதன் மற்றும் துணைவேந்தர் அற்புதராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய குணச்சித்திர நடிகரான மதன் பாபு தனது 71வது வயதில் நேற்று காலமானார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிர்ந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிருஷ்ணமூர்த்தி என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தமிழ், மலையாளம், தெலுங்கு உட்பட மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். தனது தனித்துவமான சிரிப்பின் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த இவரின் மரணம் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மதன் பாபின் உடல் அஞ்சலிக்காக சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. குறுகிய கால விசாக்களில் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் சுய போக்குவரத்தை எளிதாக்குவதற்கு தேவையான ஓட்டுநர் உரிமைகளை வழங்குவதற்கு அலுவலகம் இன்று முதல் கட்டணக்க சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் திறக்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் தற்காலிக ஓட்டுநர் உரிமைகளை பெற்று தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை வேரகேரியில் உள்ள மோட்டார் போக்குவரத்து ஆணைய அலுவலகத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக நாளை முதல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்த நடவடிக்கை தொடங்க உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாவுக்காக நாட்டில் வருகை தரும் வெளிநாட்டவர்கள் பெரும்பாலும் கட்டுநாயக்க விமான நிலையம் அல்லது அருகிலுள்ள இடங்களிலிருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து தாங்களாகவே ஓட்டுநராக செயற்படுத்தும். இதற்காக அவர்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் இலகுரக வாகனங்களை பயன்படுத்துவதை கவனிப்பதுள்ளதாக ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய முறையின் கீழ் வெளிநாட்டவர்கள் இலகுரக வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிளில் மட்டுமே உரிமைகள் வழங்கப்படும் என்றும், கனரக வாகனங்கள் அல்லது முச்சக்கர வண்டிகளுக்கான ஓட்டுநர் உரிமைகள் வழங்கப்படாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காட்டு பகுதியில் யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 61 வயதான 4 பிள்ளைகளின் தந்தையான மாணிக்கம் ராமலிங்கம் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவ தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் இரவு நெல்லிக்காட்டு கிராமத்துக்குள் புகுந்த காட்டு யானையும் குறித்த நபரை தாக்கியுள்ளது. இதனடுத்து அவரை களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். காட்டு யானை தமது வீட்டிற்குள் வந்து அட்டகாசம் செலுத்திய வேளையும் தமது பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக வீடுகளிலிருந்து வெளியேறிய நிலையில் அவர் இவ்வாறு பரிதாபமான முறையில் காட்டு யானை தாக்குதலுக்குள்ளாகி உயிர்ந்ததாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர்.
சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கட்டணக்க விமான நிலையத்திலிருந்து வரியில்லா பிரிவிலிருந்து சட்டவிரோதமான மதுபானம் வாங்கியதாக கண்டறியப்பட்ட பல பாதுகாப்பு அதிகாரிகள் மீது ஜனாதிபதி அலுவலகம் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்களின்படி சம்பவம் குறித்து முறையான விசாரணைகள் நிலுவையில் உள்ள நிலையில் 7 பாதுகாப்பு பணியாளர்கள் உறுதியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க சமீபத்தில் மாலைதீவுக்கு புறப்பட்ட போதும் அதிகாரிகள் விமான நிலைய வளாகத்துக்கு நுழைந்த போது இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது விதிமுறைகளின் கீழ் தகுதியில்லாத போதிலும் அவர்களின் வரியில்லா மதுபானங்களை வாங்கியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சுங்க விதிமுறைகளின்படி நாட்டுக்கு வரும் அல்லது வெளியேறும் பயணிகள் மட்டுமே வரியில்லா கொள்முதல் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுவும் குறிப்பிட்ட அளவு வரம்புக்கு மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் உள்ள எண்ணெயிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு பெறப்பட்ட டீசலுக்கு தடை விதிப்பது தொடர்பில் ஐரோப்பியா பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் டீசல் பற்றாக்குறை ஏற்படும் நிலையில் அது இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச சந்தையில் மசு எண்ணெயின் விலை நேற்றைய தினம் சற்று வீழ்ச்சியை எட்டியுள்ளது. அதே நேரம் உலக சந்தையில் VDI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 67.33 அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 69.67 அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை நேற்றைய தினம் 3.08 அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. வடமாகாணத்தில் 16,000 ஏக்கர் நிலத்தில் தென்னை செய்யை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளம், நீர்வளம் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார். தென்னை செய்கை மேற்கொள்ள தொடர்புடைய நிலங்களை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் தேங்காய் சாகுபடி முறையாக பராமரிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் அந்த பகுதியில் பொருளாதாரம் செழிக்க முடியும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் மாவட்ட பிராந்திய இணைப்பாளரும் கனகஜா தெரிவித்துள்ளார். இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவின் 3 ஆணையாளர்கள் மற்றும் 2 பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகர்கள் அடங்கிய குழுவினரும் இந்த பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தரப்பினரிடம் அவர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆற்றில் காணாமல் போன அலுவலக அதிகாரிகளுடன் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திகளுக்குமான நிலையத்தின் பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்படும் 2ஆம் கட்ட அகழ்வில் 27வது நேற்றைய தினம் மேலும் 4 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை 122 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 112 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவதற்கு எதிர்க்கட்சியில் பெரும் அரசியல் புள்ளிகள் என்றில்லை. சை பிரேமதாச மற்றும் நாமல் ராயபக்ச போன்றோர் அரசியல் தலைவர்கள் அல்ல, பெரும் குற்றவாளிகளாக சிறைக்கு செல்ல இருப்பவர்கள் என்று வீடமைப்பு பிரதியமைச்சர் DP கரு தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், இன்று நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பு சுமார் 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கின்றது. நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கூட இருந்திருக்கவில்லை. இன்று பொருளாதார வளர்ச்சி 8.3 நாங்கள் அடைந்திருக்கின்றோம். IMF-உடன் நாங்கள் செல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையை கடந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருந்ததாலேயே நாம் தொடர்ந்து அவர்களின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வேண்டியிருந்தது. மேலும் மக்களுக்கு முடியமான நிவாரணங்களை வழங்கி அரசாங்கத்தின் அதீத செலவுகளை குறைத்து ஒரு சாதாரண தன்மையை ஏற்படுத்திக் கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவேற்றி வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்வோம். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.